அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை என்று மனுதாரர் மார்க்ஸ் ரவீந்திரன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் அறிக்கைக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்புக்கு 6 வார காலம் உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருந்தது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீதான விசாரணை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை என்று மனுதாரர் குற்றச்சாட்டினை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை வேங்கவியல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலங்கிறது வரும் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மார்க்ஸ் ரவீந்திரன் என்பவர் சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக, அதாவது குடிநீர் தொட்டியில் மலங்கிறது தொடர்பாக ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் ஒன்று, ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயண தலைமையில் ஒரு நபர் கமிஷன் ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் தொடர்பாக அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என தமிழக தரப்பில் முறையீடு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று காலை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இந்த வழக்கில் 3 பேருக்கு தொடர்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து நீதிபதிகள் இதை ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரணை பிற்பகலில் தள்ளி வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் மார்க்ஸ் ரவீந்திரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் GS மணி மற்றும் ஏற்காடு மோகன்தாஸ் ஆகிய இருவரும் ஆஜரானார்கள். அப்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது மலம் கலந்ததாக 3 பேர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு குடிநீர் தொட்டியாகும். அங்கு மலநந்தூர் மீது வன்கொடுமை தடுப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் அதுபோன்று எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் புகார் கொடுத்த சமூகத்திலேயே 3 பேரை குற்றவாளியாக சித்தரித்துள்ளனர், அவர்களை காட்டியுள்ளதாகவும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் அரசு தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.